நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை செவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் செவிக்கும் இந்த அத்தியாயத்தில் காரியத்தை ஆராய்ந்து செய்யும் விஷயத்தில் உதாரணமான சிகாரியின் கதை பற்றி தான் செவிக்கிருக்கின்றோம். தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, காரியத்தை விரைவாகவோ தாமசமாகவோ எப்படி பரீட்சிக்க வேண்டும், எல்லா விதத்தினாலும் நிச்சயிக்க முடியாத இந்த காரியத்தில் எங்களுக்கு நீரே உத்தமரான குரு என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த விஷயத்திலும் பண்டிதர்கள் அங்கிரச குலத்தில் உதித்த சிகாரியனுடைய பூர்வ சரித்திரமாகிய பழைய இதிகாசத்தை சொல்கிறார்கள். கௌதமருக்கு அநேகம் புத்திரர்கள் உண்டானார்கள். அவர்கள் அனைவருள்ளும் இளையவரான புத்திரர் சிகாரி என்பவர். சிகாரியே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும், உமக்கு மங்களம் உண்டாக கடவது. மேதாவியான சிகாரியானவர் கர்மங்களில் குற்றத்தை செய்வதில்லை. அறிவில் சிறந்த அந்த சிகாரி கௌதமருடைய புத்திரர். அவர் சகல காரியங்களையும் நெடுங்காலம் நன்றாக ஆலோசித்து தொடங்குவார். விஷயங்களை நெடுநேரம் யோசிப்பார். நெடுநேரம் தூங்காமல் இருப்பார். அப்படியே நித்திரை செய்வார். நெடுங்காலம் காரியத்தை செய்து கொண்டிருப்பார். அதனால் அவர் சிகாரி என்று சொல்லப்படுகிறார். அதனால் அவர் தீர்க்க ஆலோசனை இல்லாத புத்தி குறைவுள்ள ஜனங்களால் சோம்பேறித்தனத்தை அடைந்தவர் என்றும் துர்புத்திக்காரர் என்றும் சொல்லப்படுகிறார். அப்படி இருக்க ஒரு சமயம் மாதாவான அகல்யக்கு வியபிச்சாரம் ஏற்பட்ட பொழுது கோபமடைந்த அவருடைய பிதா மற்ற புத்திரர்களை விட்டு சிகாரியை பார்த்து, உன் தாயை கொல் என்று சொன்னார். ஜபிக்கிறவர்களுள் சிரேஷ்டனும் மகாபாகியவனுமான கௌதமர் என்னும் பிராமணர் இவ்விதம் சொல்லிவிட்டு ஆலோசிக்காமல் உடனே வனத்திற்கு சென்றார். சுபாவத்தினாலே சிகாரியான அந்த புத்திரர் வெகு காலம் தாமதித்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு சிகாரியானபடியால் நெடுங்காலம் ஊன்றி ஆலோசிக்கலானார். பிதாவின் கட்டளையை எப்படி நான் செய்வேன், மாதாவை எப்படி கொல்லாமலும் இருப்பேன், துர்ஜனனை போல இந்த தர்ம சங்கடத்தில் எப்படி மூழ்காமல் இருப்பேன், பிதாவின் கட்டளையோ பெரிய தர்மம், மாதாவை காப்பது ஸ்வதர்மம். ஆனால் தாய் தந்தையர்களுக்கு தீனமான புத்திர தன்மையானது என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். ஸ்திரீ மாத்திரமின்றி தாயுமானவனை கொன்றுவிட்டு யார்தான் ஒருபோதாவது தன் நன்மை அடைவான்? பிதாவை அவமதித்து யார் புகழை அடைவான்? பிதாவை அவமதியாமல் இருப்பது உச்சித்தம். மாதாவை ரட்சிப்பது ஸ்வதர்மம். உச்சித்தமும் செய்யத்தக்கதுமான இவ்விரண்டு தர்மங்களையும் எப்படி சிறிதும் விடாமல் இருப்பேன்? பிதாவானவன் தன்னுடைய சீலம், ஆச்சாரம், கோத்திரம், குலம் இவைகளை தரிப்பதற்காக தன் ஆத்மாவை மனைவியினிடம் வைக்கிறான். அப்படிப்பட்ட நான் மாதாவினாலும் பிதாவினாலும் புத்திரனாக செய்யப்பட்டிருக்கின்றேன். ஆகையால் எனக்கு விசாரமானது ஏன் ஏற்படாது? இருவரையும் சரீரத்திற்கு காரணமாக நினைக்கின்றேன். ஜாத கர்மத்திலும் உபகர்மத்திலும் பிதா சொல்கிறது பிதாவினுடைய கௌரவத்தை நிச்சயிக்கிற விஷயத்தில் போதுமான பலமாய் இருக்கிறது. ஷரீரத்தை போக்ஷித்து வேதத்தை ஓதுவிப்பதால் பிதாவானவர் சிறந்த குரு. அவரே மேலான தர்மம். பிதா சொல்வதே வேதங்களிலும் நிச்சயிக்கப்பட்ட தர்மமாகிறது. புத்திரன் பிதாவின் அன்பிற்கு உரியவனாய் இருக்கின்றான். பிதாவோ புத்திரனுக்கு எல்லாமாயும் இருக்கிறார். பிதா ஒருவரே சரீரம் முதலான தானம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் கொடுக்கிறார். ஆகையால் பிதாவினுடைய வசனம் செய்யத்தக்கது, அவசியம் செய்யத்தக்கது, ஒருபோதும் விசாரிக்கத்தக்கதில்லை. பிதாவின் கட்டளையை செய்கிறவனுடைய பாதகமான காரியங்கள் கூட பரிசுத்தமான காரியங்கள் ஆகின்றன. பாகியத்தின் அனுபவத்திலும் யாகத்திலும் சகலமான உலக விவகாரத்திலும் கர்ப்பாதானம்
சீமந்தோன்ய முதலியவற்றிலும் பிதாவே தர்மம், பிதாவே ஸ்வர்க்கம், பிதாவன்றோ மேலான தவம். பிதா பிரீத்தி அடைந்தால் எல்லா தேவதைகளும் பிரீத்தி அடைகிறார்கள். பிதா புத்திரனை குறித்து சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை அடைகின்றன. பிதா சந்தோஷிப்பதே புத்திரனுடைய எல்லா பாவங்களுக்கும் பிராயசித்தம். புஷ்பமானது காம்பிலிருந்து உதிர்கிறது, பழமானது மரத்திலிருந்து உதிர்கிறது. புத்திர சிநேகத்தினால் கிளேசத்தை அடைந்தாலும் பிதா புத்திரனை விடுவதில்லை. புத்திரனுக்கு பிதாவின் இடத்தில் உள்ள இந்த கௌரவமானது ஆலோசிக்கப்பட்டது. பிதா அற்பமான ஸ்தானம் இல்லை. இனி மாதாவை பற்றி சிந்திப்பேன். நான் மனித தன்மையை அடங்கினால் உண்டான பஞ்ச பூத விகாரம் எனும் கூட்டத்திற்கு, சரீரத்துக்கு என்னுடைய மாதா அக்னிக்கு அரணை போல காரணமானவள். தாய் ஜனங்களுடைய தேகத்திற்கு அரணை போன்றவள். துன்பம் அடைந்த சகல பிராணிகளுக்கும் மாதா சுக காரணம். மாதா விருந்தால் புத்திரன் ஸ்நாதன், இல்லாவிட்டால் அநாதன். தனமில்லாதவனானாலும் அம்மா என்று அழைத்து கொண்டு வீட்டினுள் புகுகிறவன் துன்பத்தை அடைவதில்லை. கிழத்தனம் அவனுக்கு குறைவை செய்யாது. மாதாவை அடுத்திருக்கிற அவன் புத்திர பௌத்திரர்களுடன் இருந்தாலும் 100 பிராயம் நிரம்பி இருந்தாலும் 2 பிராய குழந்தை போன்றவனே. சமர்த்தனானாலும் சாமர்த்தியம் இல்லாதவனானாலும் இளைத்தவனானாலும் பருத்தவனானாலும் எப்படி இருந்தாலும் மாதா புத்திரனை ரட்சிக்கிறாள். தாயை தவிர மற்றவர்கள் முறைப்படி போஷிக்க மாட்டார்கள். எப்பொழுது மாதாவின் வியோகம் உண்டாகிறதோ அப்பொழுதுதான் புத்திரன் கிழவனாகின்றான். அப்பொழுது துக்கத்தை அடைந்தவனாகின்றான். அப்பொழுது அவனுக்கு உலகம் எல்லாம் சூனியமாகிறது. மாதாவுக்கு சமமான நிழலும் இல்லை, மாதாவுக்கு சமமான கதியும் இல்லை, மாதாவுக்கு சமமான ரட்சகமும் இல்லை, மாதாவுக்கு சமமான அன்புக்குரியவரும் இல்லை. மாதாவானவள் குஷியால் தரித்தால் தாத்ரி என்றும், ஈன்றதால் ஜனனி என்றும், அங்கங்களை விருத்தி செய்ததால் அம்பா என்றும், வீரனை பெற்றதால் வீரசு என்றும், சிசுவுக்கு சுஷ்ரூஷை செய்ததால் சுஷ்ரு என்றும் சொல்லப்படுகிறாள். மாதாவானவள் புத்திரனுடைய மற்றொரு தேகம், கண் முதலிய துவாரங்கள் உள்ள தலையை உடையவனும் அறிவுள்ளவனுமான யார் மாதாவை கொல்வான்? தம்பதிகளுடைய வீரிய சம்பந்தத்தில் புத்திரன் உண்டாக வேண்டுமென்கிற விருப்பம் மாதாவுக்கும் பிதாவுக்கும் சமம். ஆனால் உண்மையான அர்த்தமானது மாதாவின் இடத்தில் இருக்கிறது. புத்திரனுடைய கோத்திரத்தை தாய் அறிகிறாள். அவன் யாருடையவனோ அவனை மாதா அறிகிறாள். மாதாவுக்கு தான் சுமந்ததனாலேயே சந்தோஷமும் சிநேகமும் உண்டாகின்றன. குழந்தைகள் பிதாவினுடையவைகள். புருஷர்கள் ஸ்திரீகளை தாமாகவே பாணி கிரகணம் செய்து கூட வேத தர்மத்தையும் அனுஷ்டிக்கையில் வேறு ஸ்திரீகளை அடைந்தால் அப்போதும் அவர்கள் விடத்தக்கவர்கள் இல்லை. ஸ்திரீயை பறிப்பதால் போஷிப்பதால் அன்றோ பர்த்தா. அப்படியே பாலனத்தால் காப்பதனால் அன்றோ பதி. அதாவது ஸ்திரீயை பறிப்பதால், அதாவது போஷிப்பதால் அல்லவா பர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். அப்படியே பாலனத்தால் காப்பதால் அல்லவா பதி என்று அழைக்கப்படுகிறார். அந்த தர்மங்கள் இல்லாவிட்டால் பர்த்தாவும் அல்ல, பதியும் அல்ல. இப்படி இருக்கையில் ஸ்திரீயானவள் குற்றம் உடையவளாக இருப்பதில்லை. புருஷன்தான் குற்றம் உள்ளவனாகின்றான். பரதாரகமான ரூபமான கொடிய பாவத்தை செய்கிற புருஷனுக்கே தோஷம் மிகுதியாய் உள்ளது. ஸ்திரீக்கோ பர்த்தாவே சிறந்தவன். அவனே பரம தெய்வமாக நினைக்கப்படுகின்றான். அவனுடைய ரூபத்திற்கு மிகவும் சமமான ரூபத்தை கொண்டவனுக்கு தன்னை கொடுத்தாள். ஆகையால் ஸ்திரீகளுக்கு குற்றமில்லை. புருஷனே அபராதியாகின்றான். சகல காரியங்களிலும் பிராதீனங்களத்தால் ஸ்திரீகள் அபராதம் உள்ளவர்கள் அல்ல. ஸ்திரீயினாலே இன்ப விருத்தியாக கேட்கப்பட்ட
அந்த நினைப்பித்த அந்த இந்திரனுக்கே அதர்மம் நிச்சயம், சந்தேகமில்லை. இவ்வாறு அதிகமான கௌரவத்தில் இருக்கிற ஸ்திரீகளை அவர்களிலும் மாதாவை வதம் செய்யக்கூடாதென்று விதிவிலக்கு இல்லாத பசுக்களும் அறியும். பிதாவை ஒன்றாக சேர்ந்த தேவதைகளுடைய சமூகமாக நினைக்கின்றார்கள். புத்திரன் மாதாவை மனிதர்கள் தேவதைகள் ஆகிய இருவரிடத்திலும் உள்ள சிநேகத்தோடு அடைகின்றான் என்று ஆலோசித்தார். ஷிகாரியானதால் அவர் இவ்வாறு வெகுவாக ஆலோசனை செய்யும் பொழுது நீண்ட காலம் சென்று விட்டது. பிறகு அவருடைய பிதாவானவர் வந்தார். அதிமேதாவியும் மிக்க அறிவுடையவரும் தவத்தில் இருக்கிறவருமான கௌதமர் அவ்வளவு காலத்திற்கு பிறகு பத்தியினுடைய அனுசிதமான மரணத்தை யோசித்து சாஸ்திர ஞானத்தினாலும் மனோ தைரியத்தினாலும் உண்டான தெளிவினால் பச்சாதாபத்தை அடைந்து துக்கத்தால் கண்ணீர் சுரந்து மிகவும் சந்தர்ப்பத்தை அடைந்து புலம்பினர். 3 லோகங்களுக்கும் தலைவனான இந்திரன் பிராமண வேஷம் பூண்டு அதிதியின் விரதத்தை கைக்கொண்டு என்னுடைய ஆசிரமம் வந்தான். அவன் என்னால் நல்ல வார்த்தைகளால் மகிழ்விக்கப்பட்டு குசல பிரசனம் செய்து அவன் பூஜிக்கப்பட்டான். நியாயப்படி என்னால் அர்க்கியமும் பாத்தியமும் கொடுக்கப்பெற்றான். அப்படி சொன்னால் பிரீத்தி அடைவான் என்று நான் உன்னை சேர்ந்தவன் என்றும் சொன்னேன். இதில் அனர்த்தம் ஏற்பட்டதனால் ஸ்திரீயினிடத்தில் குற்றமில்லை. ஆகையால் ஸ்திரீயும் குற்றம் செய்யவில்லை, நானும் குற்றம் செய்யவில்லை, வழிபோக்கனான இந்திரனும் குற்றம் செய்யவில்லை. தர்மத்தினுடைய அந்த தவறுதலே குற்றம் செய்தது. முனிவர்கள் பொறாமையினால் உண்டான துக்கத்தை அஜாக்கிரதையினால் என்று சொல்கிறார்கள். நான் பொறாமையினால் கெடுக்கப்பட்டு பதிவிரதத்தையும் ஸ்திரீயும் வீட்டு வேலைகளில் கவலையால் கிரகத்தில் வசிக்கும்படி செய்யப்பட்டவளும் பறிக்க போஷிக்கத்தக்கவளானதால் பாரியையாகவும் இருப்பவளை கொன்றுவிட்டு துன்பக்கடலில் மூழ்கிவிட்டேன். யாரை என்னை கரையேற்றப் போகிறார்கள்? ஸ்ரீகாரி என்ற எண்ணத்தால் உதார புத்தி உள்ள புத்திரன் என்னால் கட்டளையிடப்பட்டான். அவன் இப்பொழுதும் ஷிகாரியாய் இருப்பானானால் என்னை பாவத்திலிருந்து காப்பான். ஷிகாரியே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ இந்த விஷயத்தில் இப்பொழுது ஷிகாரியாய் இருந்தால் உள்ளபடி நீ ஷிகாரிதான். என்னையும் உன் தாயையும் உன்னால் தேடப்பட்ட தவத்தையும் உன்னால் பாதங்களிலிருந்தும் காப்பாற்று. இப்பொழுது ஷிகாரி இருக்க கடவாய். நீ மகா புத்திமான் ஆகையால் உனக்கு தாமதித்து செய்வது உடன் பிறந்ததாய் இருக்கிறது. உன்னுடைய அந்த தன்மை அப்படியே சபலமாகட்டும். இப்பொழுது நீ ஷிகாரியாக இருக்க வேண்டும். மாதாவினால் நீ வெகு காலம் பிரார்த்திக்கப்பட்டாய், கர்ப்பத்தில் தரிக்கப்பட்டாய். ஷிகாரியே, நீ உன்னுடைய ஷிகாரித்தனத்தை சபலமாக செய். வருத்தத்தால் நம்மிடம் வர தாமதிக்கின்றான். அவன் எங்கள் இருவருக்கும் நெடுநாளுக்கு உண்டான துக்கத்தை நினைத்து வெகு காலம் தூங்குகிறேனோ நன்றாக பார்த்து தாமசித்து செய்கிறவனே என்றார். இவ்வாறு மகரிஷியான கௌதமர் அப்பொழுது துக்கத்தை அடைந்தார். பிறகு பக்கத்தில் நிற்கிற ஷிகாரி என்கிற புத்திரரை பார்த்தார். ஷிகாரியோ பிதாவை பார்த்து மிக்க துக்கத்துடன் ஆயுதத்தை எறிந்துவிட்டு தலையால் அவரை வணங்கி சமாதானத்தை அடையும்படி செய்ய எத்தனித்தார். பிறகு கௌதமர் பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற புத்திரரையும் லஜ்ஜையால் சிலை போல அசைவற்று இருக்கின்ற மனைவியையும் பார்த்து மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார். அந்த மகாத்மாவானவர் மனைவியை சேர்த்து கொள்ளவில்லை. ஜனமில்லாத இடத்தில் ஆசிரமத்தில் இருக்கிற அவரால் புத்திரனும் சமாதானமும் செய்யப்படவில்லை. ஆயுதபாணியும் அடக்கம் உள்ளவனும் செய்ய வேண்டிய காரியத்தில் சாமர்த்தியனுமான புத்திரனிடத்தில் தம் காரியங்களுக்காக வெளியில் போகும் சமயத்தில் மாதாவை கொல்ல கடவாய் என்று ஆக்னை செய்யப்பட்டது. தம்முடைய பாதங்களில் வணங்கின புத்திரனை பார்த்து பயத்தினால் ஆயுதத்தை பிடித்து இருப்பதனால் உண்டான பரபரப்பை மறைக்கிறான் என்று பிதாவுக்கு எண்ணம் உண்டாயிற்று. பிறகு பிதாவானவர் ஷிகாரியை நெடுநேரம் புகழ்ந்து நெடுநேரம் உச்சி முகந்து நெடுநேரம் 2 கைகளாலும் ஆலிங்கனம் செய்து நெடுங்காலம் ஜீவக்க கடவாய் என்று சொன்னார். மிக்க அறிவுள்ளவரான அந்த கௌதமர் இவ்வாறு அன்பையும் சந்தோஷத்தையும் சாந்தி முதலான குணங்களையும் அடைந்து
புத்திரனை பார்த்து, ஷிகாரி, உனக்கு மங்களம் உண்டாகுக, வெகுநாள் ஷிகாரியாய் இருக்க கடவாய். உன் காரியம் தாமசமாய் இருக்குமானால் வெகு காலம் நான் துக்கத்தையே அடையாமல் இருப்பேன் என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு முனி சிகாமணியும் வித்வானுமான கௌதமர் சில ஸ்லோகங்களை சொன்னார். அவர்களுடைய பொருளை பார்த்தோம் என்றால், தாமதித்து செய்கின்ற தீரர்களிடத்தில் குணங்களும் காரியங்களின் முறையும் இதரர்கள் வந்து அடையும் தன்மையும் இருக்கின்றன. வெகுநாள் ஆராய்ந்து ஒருவனை மித்திரனாக்கி கொள்ள வேண்டும். செய்ததை விடுகிறதானால் வெகுநாள் எண்ணி விட வேண்டும். வெகு காலம் ஆராய்ந்து நண்பனாக செய்யப்பட்டவன் வெகு காலம் பழகுவதற்கு தகுதி உள்ளவன். அன்பு, கர்வம், மானம், துரோகம், பாவ செய்கை, அப்பிரியம் இவைகளை செய்வதில் தாமதித்து செய்கிறவன் சிலாகிக்கப்படுகின்றான். உறவினர், நண்பர், வேலைக்காரர்கள், ஸ்திரீஜனம் இவர்களுடைய மறைவான குற்றங்களில் தாமதித்து செய்கிறவன் சிலாகிக்கப்படுகின்றான் என்பது. யுதிஷ்டிரா, இவ்வாறு அந்த கௌதமர் அப்பொழுது புத்திரனுடைய செய்கையினாலும் தாமசித்து செய்யும் தன்மையினாலும் பிரீத்தியை அடைந்தார். ஆகையால் இப்படியே மனிதன் எல்லா காரியங்களிலும் நன்கு ஆலோசித்து பொறுத்து நிச்சயித்தால் பரிதாபத்தை அடைய மாட்டான். தாமசமானது கோபத்தை அடக்கும். தாமசமானது இது காரியம், இது அகாரியம் என்று தர்மத்தை நியமனம் செய்யும். பச்சாதாபத்தை செய்கிற ஒரு கர்மமும் தக்கதல்ல. வெகுநாள் பெரியோர்களை அடுத்திருக்க வேண்டும். வெகு காலம் இதரர்களை பூஜிக்கவும் வேண்டும். வெகு காலம் தர்மத்தை செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை பல நாள் ஆராய வேண்டும். நெடுங்காலம் வித்வான்களுடன் பழகி நெடுங்காலம் சிஸ்டர்களை அடுத்து நெடுங்காலம் மனத்தை அடக்கினால் நெடுங்காலம் அவமரியாதையை அடையாமல் இருப்பான். தர்மமான வார்த்தையை மற்றொருவனுக்கு சொன்னாலும் வெகு காலம் பிரஷ்னம் செய்யப்பட்டு சொல்ல வேண்டும். அப்படியானால் வெகு காலம் பரிதாபத்தை அடையாமல் இருப்பான். மிகுந்த தவமுடைய கௌதமர் பல வருடங்கள் அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் ஒழுகி பிறகு புத்திரரோடு ஸ்வர்க்கத்தை அடைந்தார் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.